பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். தினமும் காலையில் 3 நிமிடங்கள் மற்றும் வருகிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. உங்கள் மூலமாக அநேகரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு சிறப்பான செய்தி என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனம். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உங்களுக்கு தருகிறேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அருமையான காரியம். என்னன்னு சொன்னால், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை, பரலோக ராஜ்யத்தின் சாவியை நான் உங்ககிட்ட தர்றேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? பரலோக ராஜ்யம் சொன்னால் அவர் இருக்கிற அந்த இடம், ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற அந்த இடத்தின் சாவியை நம்ம கையில் தரார், உங்கள் கையில் தரார். அப்போ நீங்கள் சாவி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். சாவியை, ஒரு வீட்டினுடைய சாவியை, முக்கியமான ஒரு அறையின் சாவியை நம்ம யாருக்கிட்ட கொடுப்போம்? நம்பிக்கைக்குரியவர்களிடத்துல தான் நம்ம கொடுப்போம். உண்மை தானே? எல்லாரிடத்துல நம்ம என்ன பண்ண மாட்டோம்? சாவியை கொடுக்க மாட்டோம். அதே மாதிரி ஆண்டவருக்கு நம்பிக்கையுரியவர்களாக நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் பரலோக ராஜ்யத்திற்குரிய திறவுகோலை, சாவியை உங்ககிட்ட தரார். நம்ம பரலோக ராஜ்யத்தில் இங்கே என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ, இங்கே என்ன செய்கிறோமோ அது அங்கேயே செய்யப்படும். இங்கே நீங்கள் எதெல்லாம் கட்டுறீங்களோ அது அங்கேயும் கட்டப்பட்டிருக்கும். தேவ ராஜ்யத்தை நீங்கள் பூமியில் கட்டினீங்கன்னா அங்கேயும் கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இருக்கும்போது ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்பை, கனத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி யோசிச்சு பாருங்க. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கனத்திற்காக, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பிற்காக, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உங்ககிட்ட கொடுத்திருக்கிறார், என்கிட்ட கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தொடர்ந்து ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை ஆண்டவரே நீர் எங்கள் கையில் தர்றீங்கன்னு சொல்லி பார்க்குறோம். பூமியில் நாங்கள் கட்டுறது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்தினுடைய பங்காளிகளாக ஆண்டவரே நீங்கள் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கு கொடுத்திருக்கிற கனத்திற்காக, மகிமைக்காக, பொறுப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.